ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு கடலப்பருப்பு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். 2 மணி நேரம் 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பருப்பு வந்து நல்லா சாஃப்டாக நல்லா ஊறணும். அது கூடவே வந்து நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து அதையும் நல்லா தோல்லாம் நீக்கிட்டு கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கடலப்பருப்பையும் பச்சை பட்டாணியும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரன்னு இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து அது கூடவே வந்து அரைச்ச பருப்பு கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு ஸ்பூன் 2லேருந்து 3 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து தேவையான அளவுக்கு வந்து வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டு தேவையான அளவுக்கு வந்து வடைக்கு தேவையான அளவுக்கு வந்து சால்ட், உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா டைட்டாக பிசைஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுருங்க. இந்த அளவுக்கு மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும். அடுத்து வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் கடாயை வச்சு எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனவுடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வடையை எடுத்து போட்டு ஸ்லோவில் வச்சு அது வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலரில் தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவில் வச்சு நம்ம வந்து ஒரு பக்கம் வெந்தவுடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். திருப்பி போட்டு நல்லா வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகணும். இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனிஷ் ஆகினவுடனே இன்னமும் நல்லா திருப்பி போட்டுக்கினே இருக்கணும். அந்த பச்சை கலர் மாறி கோல்டன் ப்ரௌனிஷாக வந்தவுடனே எடுத்துடணும். பச்சை கலரில் இருக்கும் போதே எடுத்தோன்னா வடை வந்து உள்ளே வேகாது. ஸோ இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனிஷ் ஆனவுடனே எடுத்து சர்வ் பண்ணோம்னா சூப்பரான அதிகமாக ப்ரோட்டீன் கொண்ட பருப்பு வடை ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.